வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான சிங்கிள் லுக் சம்பவம். ஆமாம் நண்பர்களே, பிராவோட புது போல்ராடை வச்சு மீன் பிடிக்க வந்திருக்கோம். இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு கொடூரமான இடம். பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், பாலைவனம் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எக்கச்சக்கமான ஜிலேபி இருக்குது. அந்த ஜிலேபியை பிடிக்கிறதுக்காக ராடு பாருங்கள். நீங்கள் அதிகமாக கேட்ட ராடு, போல் ராடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ராடை வச்சு தான் இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். காய்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா ராடு, பிராவோட போல் ராடு. சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு சின்ன மரக்குச்சி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், மண்டையை மட்டும் கழட்டிடணும். அலாவுதீன் விளக்கு மாதிரி தான். மண்டையை கழட்டினீங்கன்னா வந்துட்டே இருக்காப்புல. செம்மையாக இருக்கும். ரொம்ப ஒல்லியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல் லென்த்தை இப்போ எடுத்து காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ராடு, 24T கார்பன் சொல்லுவாங்க. போல் ராடில் கார்பனில் வருது கொஞ்சம் ரேரான கலெக்ஷனு. அதில் ஒரு ராடு தான் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இதோட மொத்த லென்த்து இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன் பாருங்கள். இது மட்டுமே லென்த்து கிடையாது மக்களே. இங்கே பாருங்கள், ஒரு திருவி ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னும் வரும். இன்னொரு திருவி ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னும் வரும். மொத்த லென்த்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. மேலே பாருங்கள், போய்கிட்டே இருப்பாப்புல. இவ்வளோ பெரிய ஹைட்டான ராடு, பயங்கரமான போல் ராடு மக்களே. ஓகே காய்ஸ், இப்போ இதை வச்சு தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். ராடை வாங்கிட்டு வந்துட்டேன். நான் சிங்கிளுக்கு கட்ட எனக்கு தெரியாது, அதனால் நம்ம கஞ்சாவையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். கஞ்சா தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு இதை செட் பண்ணி கொடுக்க போகிறோம். கஞ்சா முடியாடா காய்ஸ். இது பார்த்தீங்கன்னா பிராவோட போல் ராடு. இது பார்த்தீங்கன்னா நம்ம லுக்கானோட போல் ராடு. இது கொஞ்சம் குட்டி. நம்மகிட்ட 2 போல் ராடு இருக்குது. ரெண்டையுமே செட் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டு, இது வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம், இதான் மிதக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈயோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முள். இது 3 அத்தியாவசியம். இதை விட முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா நரம்பு. அவ்வளோதான் காய்ஸ். இதுதான் நமக்கு தேவையான பொருள் சிங்கிள் லுக் பண்ணுறதுக்கு. இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா அதை செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நரம்பை எடுத்து நரம்போட ஒரு எண்டுக்குள்ளே இந்த ஃப்ளோட்டை உள்ளே விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரியே விட்டுருங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பர், இதுக்கு பேர் வந்து ஸ்டாப்பர்னு சொல்லுவாங்க. கரெக்டாக லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது மூவ் ஆகாது. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் சார் காய்ஸ் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம முள்ளையும் கட்டியாச்சு. நரம்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா முள் தெரியுதான்னு தெரியல, அவ்வளோ குட்டியாக இருக்குது. சின்ன முள், இது வந்து சி டைப் முள். அந்த ராடில் பார்த்தீங்கன்னா ஜேட் முள். மொத்தமாக 2 முள் யூஸ் பண்ண போகிறோம். முள்ளில் தான் நிறைய மேட்ரு இருக்காமா. அடுத்து வந்து வெயிட்டை கட்டணும். வெயிட் எங்கடா போடுறது காய்ஸ். நம்மளோட போல் ராடை செட் பண்ணியாச்சு. இதான் நம்மளோட பிராவோட போல் ராடு. இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளோட் அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு வெயிட்டு, அடுத்து ஒரு முள். நரம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 50 mm நரம்பு போட்டிருக்கேன். இதான் நம்ம செட்டப்பு. ரொம்ப சிம்பிள். எப்போவுமே சிங்கிள் லுக்கில் மீன் பிடிக்க அவ்வளோதான். இது மட்டுமே இருந்தால் போதும். இது கூட வந்து மண்புழு வேணும். மண்புழு கோர்க்க மட்டும் எனக்கு கொஞ்சம் பயம். நம்ம தாடிகிட்ட போய் கோர்க்கலாம். தாடி, கிருஷ்ணா எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கே போயிட்டாங்க. நான் தான் கொஞ்சம் லேட்டு. நம்ம போல் ராடை பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்டென்ஷன் எடுக்க போகிறோம். வாரு முரட்டு ஹைட்டு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அதோட எண்டு எங்கே இருக்குன்னு. அவ்வளோ ஹைட்டில் இருக்குது போல் ராடு. கிட்டத்தட்ட இந்த போல் ராடு பார்த்தீங்கன்னா என்னை விட 2 மடங்கு உயரமாக இருக்குது. ஓகே மக்களே, இப்போ நம்ம இந்த போல் ராடு எடுத்துகிட்டு மீன் பிடிக்க போகிறோம். வாங்க கைஸ். இப்போ நம்ம வந்து மண்புழு கோர்க்க போகிறோம். இதான் நம்மளோட முள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கோருங்க கிருஷ்ணா. இங்கே பாருங்கள், நெல்லிஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. எப்படி இருக்குது பாருங்கள் புழு. பார்க்கவே கொஞ்சம் வியடாக தான் இருக்குது. காய்ஸ் இப்படி தான் மண்புழுவை கோர்க்கணும். கொஞ்சம் கஷ்டம். இந்த புழு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ் இதுதான் மண்புழு கோர்த்ததுக்கப்புறம் அவுட்புட்டு இப்படி தான் இருக்கும். இப்போ இதை போட்டு தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீனை பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்து தான் மீனே வந்து கடிக்க ஆரம்பிக்குது. கைஸ் நம்மளோட ராடை செட் பண்ணிட்டோம். மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் ராடு எப்படி இருக்குன்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முனியில் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டப்பு. இப்போ உள்ளே போடுறேன், எதாவது கடிக்குதான்னு பார்க்கலாம். நல்லா தூரமாகவே போட முடியுது. நான் இருக்க இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த முள் போதுற வரைக்குமே என்னால் போட முடியும். ஏய் காய்ஸ் இப்போ உள்ளே போட்டாச்சு. ஏதாவது கடிக்குதான்னு பார்க்கலாம். கடிச்சிச்சா முதல் நாளே கொலைன்னு நினைக்கிறேன். ப்ரோ நான் தான் சொன்னேன்ல ப்ரோ, பொறுமையாளுங்கன்னு. ஆழத்தை கம்பெனியா? ஓ நான்லாம் ஆழமான ஆழத்தில் தான் போடுவேன். சிங்கிள் லுக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ட்ரைனிங் டே. பிரசாந்த் மீன் கடிக்குது, ஓடி போயிடுன்ட்டு. எங்கேயாவது மூஞ்சி மேலே வீசிடாத, மெதுவாக செட் பண்ணு போதும். கடிச்சிச்சா?
இல்லை விட்டுருச்சு. கடிச்சிச்சுடா வாயிலே இருந்துருக்குடா. மக்களே, இந்த சிங்கிளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் நமக்கு ட்ரைனிங் தேவைப்படுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதான் என்னோட சிங்கிளுக்கோட 4வது வீடியோ. நான் மீன் பிடிக்க 4 வாட்டி தான் வந்திருக்கேன். இந்த வாட்டி எல்லா வித்தையும் கற்றுக்க போகிறேன். கடி 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 அப்படிதான் கடி 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 ப்ரோ. தூக்குங்க ப்ரோ. போயிடுச்சு ப்ரோ. காய்ஸ், நம்மளோட முதல் அட்டாக் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மீன் நம்மளை ஏமாத்திருச்சு. இப்போ நம்ம 2வது அட்டம்ப்ட். இதுவும் ஒரு வகையில் அட்டாக் மாதிரி தான். வாங்க பார்த்துடலாம். மீனை தாக்க போகிறேன். போட்டேன். கடிடி வாடி வாடி கடி 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 கடி. ஏய், இன்னும் முரட்டு மீனாக கடிக்குது. வெற்றி வெற்றி மீது வெற்றி வந்துருச்சு மக்களே. சிங்கிளுக்குள்ள நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனால் இந்த வெற்றியை வந்து கொண்டாடுற வகையில் பெரிய வெற்றியாக இல்லை, ரொம்ப பொடுசாக மாட்டிருக்கு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம ஃப்ளோட்டை விடவே இவன் சின்னமாக இருக்கிறான். நம்ம ஃப்ளோட்டை விட ஒரு சின்ன மீனை பிடிச்சிருக்கோம். ஆனை கேடாக இருக்குது மக்களே. ஓகே, இவனை கழட்டி போட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த ராடை பொறுத்தவரை நீங்கள் கலட்டணும்னா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமுக்குனீங்கன்னா கீழே வந்துடும். கடி 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 கடி. நல்லா கடிக்குது. ஐயோ, என்ன பறக்குது. நம்ம ராடு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கொஞ்சம் ஓவராக இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. யார் மூக்கிலையாவது சொருகாமல் இருந்தால் சரி. கடிச்சிரு கடி. கிடச்சிச்சு மக்களே. என்னன்னு தெரில, நேர கோலம் நமக்கு ரொம்ப சின்னமாக கிடைக்குது. கடையில் பார்த்தீங்கன்னா இந்த முள் வாங்கும் போதே சொன்னாங்க சின்ன முள்ளாக போட்டிங்கன்னா சின்ன மீனாக கிடைக்குன்னு. நான் தான் கேட்காம சின்னமாக எடுத்துகிட்டு வந்தேன். காய்ஸ், இந்த மீன் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. இதான் நம்மளோட ஆக்சுவலாக 2வது மீன். இப்போ இவனையும் கழட்டி தண்ணிக்குள்ளே விட்டுறலாம். இந்த சைஸெல்லாம் சமைக்க முடியாது. ஏய், வந்துரு வந்துரு. இங்கே பாருங்க, ரொம்ப குட்டி. காய்ஸ், இப்போ நம்ம ராடோட உயரத்தை குறைச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 செக்ஷனையுமே லாக் பண்ணிட்டேன். இப்போ லாக் பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ராடோட உயரம் ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கொஞ்சம் தான் பெருசாக இருக்காப்புல. இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ராடு உயரம் அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாக வைங்க, கம்மியாக தேவைப்பட்டால் கம்மியாக வைங்க. அதான் கரெக்டு. ரொம்ப குட்டி குட்டியாக கிடைக்குது. ஏய் போடு. ஐயோ ஐயோ, மிஸ் ஆயிடுச்சே மக்களே. நல்ல முரட்டு மீனாக கடிச்சு ஓடி போச்சு மக்களே. அந்த இடத்துல நமக்கு குட்டி குட்டியாக மீன் கிடைக்கிது. இப்போ நான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். இங்கே முரட்டு மீனாக மாட்டிக்கிட்டு இருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம். காய்ஸ், கண்டிப்பாக ஏதோ ஒன்று கடிச்சிச்சு என்னை. இப்போ கடிக்குது கடிக்குது. ஓடு பறக்குது. காய்ஸ், நம்ம இன்னொரு பாடத்தை கற்றுக்கிட்டோம். மீன் கொத்துனா கொஞ்சம் பொறுமையாக எழுங்க. போல்ராடோட பவர் ஆக்ஷன் அதிகமாக இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ. ஏய், யாரா நான் போகிறத போகிறோம் அங்கிட்டு போகிறான் மக்களே. நாம் போடுற வயிற்றுச்சலில் எவனோ கெடுக்கிறானுங்க. இப்போ நம்மளதை கொத்திங்கனே இருக்குது. கொத்திரி இன்னைக்கு விட்றதா இல்லை, தட்டில் வறுத்துறேன். போடு. காய்ஸ், சொல்லி பிடிக்கிறது தான் நம்ம கெத்து காட்டுவோம். செருப்பில் அடிச்சிருவாங்க இங்கே இருக்கவனுங்களாம். 1 மணி நேரமாக முடிச்சிருக்கிறேன். இப்போ தான் 3வது மீன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்க தகுதியான சைஸில் ஒரு மீனை பிடிச்சிட்டோம். மொசாம்பிக் ஜிலேபி, மொசாம்பிக் 2 ஜிலேபி எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஒரு வழியாக நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏய் ரொம்ப டீச்சரா இங்கே ஒருத்தர் குத்திருச்சு. காய்ஸ், அடுத்த பாடம் வந்து இந்த முள்ளை கொஞ்சம் ஜாக்கிரதை ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்து வந்து புழுவை வந்து யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. இங்கே பாருங்கள், புழு இதில் இருக்குது. நான் இதை தான் பயன்படுத்த போகிறேன். இது வந்து எனக்கு ஆசிக்கனான்னு சொல்லி கொடுத்தாரு. புழு எப்படி கோர்த்தோம்னா நல்லா மீன் மாட்டுன்னு. இப்போ அதை ட்ரை பண்ணிடுவோம். போடே போடே மக்களே. இப்போ நம்ம பெரிய பெரிய மீனாக பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏய், அங்கிட்டு தள்ளி போடுறா. ஓடி போட்டுக்கலாமா? நீ பிடிச்ச மீன் ஓடி போச்சு. போயிடுச்சா? ஆகிலா அடைச்ச ஓசியில் தான் மீன் வாங்கி வறுக்க மாட்டேது. காய்ஸ், வெற்றி மீது என்ன மறுபடியும் குட்டியாக வருது. என்னாச்சு மக்களை? இப்போ இந்த முள் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கடைக்காரன் சொன்னது கரெக்டு தான். சின்ன முள்ளாக போட்டால் சின்ன மீனாக மாட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பெரிய முள்ளை போட போகிறோம். பெரிய முள்ளாக போட்டு பெரிய மீனாக பிடிச்சி காட்டுறோம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு நெயில் திலேப்பியா. இதுவுமே நம்ம ஒரு அந்நிய மீன் தான் மக்களே. அந்நிய மீன்லாம் நம்ம அழிக்கிறோம். அழிச்சிட்டு இப்போ நாட்டு மீன் இருக்குது. சும்மா சொன்னையா, ஜிலேபி இல்லைன்னா சோத்துக்கே வழி இல்லை. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கழட்டி போட்டு பெரிய முள்ளாக போட போகிறோம்.
மகளே இப்போ நம்ம இருக்கிறதுலே பெரிய முள்ளை போட்டிருக்கோம். இதான் நம்மகிட்ட இருக்கிறதுலே பெரிய முள், முரட்டு முள். இப்போ இதை போட்டு ட்ரை பண்ணலாம். இதான் கடைசி ட்ரை. சூரியனே மறைஞ்சு போச்சு மக்களே, நம்ம லேட்டாக வந்துட்டு மாட்டிருக்கு. இந்த கடைசி முள்ளை வச்சு கடைசி மீனை பிடிச்சி கடைசியாக வறுக்கிறோம். வாங்க கைஸ், இப்போ நமக்கு வந்து முள்ளு கோர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஃபஹீம் வந்திருக்காரு. கடை வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு. இந்த பிராவோ ராடு உங்களுக்கு வேணா இவர் கடையிலே வாங்கிக்கிங்க. ராடு இருக்குல்லப்பா, இருக்கலாம். நம்பர் சொல்லுப்பா, ஃபோன் நம்பரு 9150715534. ஆல்டர்னேஷன் நம்பர் வேணும்னா 7010625217. ஆமாம் கைஸ், நம்பரை கூட நான் கீழே போட்டுறேன். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா லக்கி ஃபிஷிங் டேக்கிள்ஸோட நம்பர் தான். வாங்கிக்கிறேன். கோர்டா ஒழுங்கா கடைக்காரனாங்க, ஒரு புழு குறைக்கு தெரியுதாடா கடைக்காரனா வந்துட்டு. இல்லை நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் நான் கோக்கில் உனக்கு எவ்வளோ பெரிய மீன் மட்டும் அடிக்குதுன்னு பாரு. மக்களே இங்கே பாருங்கள், ஃபஹீம் கோர்த்து கொடுத்துருக்கான். புழு பார்த்தீங்கன்னா முண்டிக்கிட்டு இருக்கு, எப்படி ஆடுதுன்னு பாருங்கள். ஃபஹீம் மாட்டிருல, பெரிய மீனாக மாட்டோம், நம்பிக்கையாக போடலாம். ஓகே கைஸ், லக்கி ஃபிஷிங் டேக்கிள்ஸோட ஓனர் கோர்த்து கொடுத்துருக்காரு, அதனால பெருசாக மாட்டும் நம்புவோம். கைஸ் ஏதோ ஒன்று கடிச்சிட்டு இருக்கு. கடி கடிடி, கடிக்குது கடிக்குது, நல்லாவே கிடைக்குது. இல்லைங்க இல்லைங்க ஃபஹீம் வேலைக்காரன்டா ஃபஹீம். கைஸ் ஃபஹீம் பிடிச்ச மீனை பாருங்க. சாரி நான் பிடிச்சேன், நீ புழுதான் பிடிச்ச மறுத்த மீன். மக்களே நல்ல மீன், சூப்பர் ஃபஹீம். ஆனில் தான் இருக்குது, அடிச்சாச்சு. அடிச்சிருச்சுப்பா, ரெக்கார்டு ஆனில் வச்சு சொல்லும் போதே. காய்ஸ் நமக்கு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம எல்லாரையும் உரண்டை கிழக்கலாம். வேறு ஃபுல்லாக அங்கே உட்காந்துருக்காங்க எல்லாம் 5 காசுக்கு ஆகாதவங்க. காதல் வந்தால் கொண்டுருவாங்க. எல்லாம் 100 கிலோவுக்கு மீன் பிடிச்சிருக்காங்க. காய்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தரமான புழுவை கோர்த்துருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி முண்டிக்கிட்டு இருக்குன்னு. இதான் நம்மளோட ஃபைனல். நம்ம பவரை ஏற்றிட்டோம், வெறி ஏற்றிட்டோம். கண்டிப்பாக இப்போ மீன் பெருசாக மாட்டுது. வாங்க. கடிக்குது கடிக்குது கடிக்குது, கடிக்குது கடிக்குது கடிக்குது. போட்டு மக்களே, நம்ம பிடிச்சதுல பெரிய மீன் சொன்ன மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையாவே நம்ம அதிர்ஷ்டம் திருப்பி வந்துருச்சு மக்களே. காய்ஸ் இங்க பாருங்க எத்தச்சோடு மீனை பிடிச்சிருக்கேன்னு. கையை ஆடுதியா, இதெல்லாம் பந்தயத்தில் ஏற்றுக்க முடியாது இவனை. காய்ஸ் நம்ம அடுத்த வேட்டையை ஆரம்பிச்சிட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஹீம் இருக்கா, இந்த பக்கம் நான், 2 பேர் சேர்ந்து பிடிக்க போகிறோம். யாருக்கு மீன்? தம்பி நான் இருக்கேன்டா. தாடி ரிட்டையர் ஆனதுலேருந்து எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காய்ஸ் நிறைய பேர் தாடியை காணோன்னு தேடுவீங்க. தாடிக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஆப்ரேஷன். நான் மீனை வறுக்கும் போது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பந்தயத்தை கொஞ்சம் விறுவிறுப்பாக்கலாம். நான் மட்டுமே மீன் பிடிச்சா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே ஃபஹீம் வந்தான். இப்போ அவங்க கூட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வந்துட்டான். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிரசாந்த். இப்போ நாங்கள் 4 பேர் சேர்ந்து மீன் பிடிக்க போகிறோம். சிங்கிளுக்கு தான். யாருக்கு ஃபஸ்ட்டு மீன் கிடைக்குதோ அவங்க தான் பந்தயத்தில் ஜெயிச்சவங்க. நான் தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேன் மக்களே. போலாம் 1 2 3 சொல்லி தான் நான் போட வைக்குவேன். 1 2 3. என்னடா ஏமாத போடுறீங்க மக்களே? ஏமாத்துறானுங்க மக்களே இவனுங்களா. முதல்ல இதெல்லாம் பாருங்க. மீனை கழட்டி விட்டானுங்க. காய்ஸ் நான் தோல்வியை ஒத்துக்கிறதா இல்லை, வெறித்தனமா ட்ரை பண்ண போறேன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு கஞ்சாவுக்கு இன்னும் மாட்டல, பிரசாந்துக்கு மட்டும் தான் மாட்டி இருக்கு. ஃபஹீம்ங்கடா, ஃபஹீமுக்கு பெருசா மாட்டிருக்கான். ஃபஹீமே எதுல மாட்டிருக்கு? பின்னாடி எனக்கு மாட்டிக்கிச்சு. உனக்கும் மாட்டிருச்சா? மக்களே இவனுக்கு கிடைச்சிருச்சு, இன்னும் நமக்கு மட்டும் தான் கிடைக்கல. நான் விட மாட்டேன் மக்களே. கடைசியில பெரிய மீனா பிடிச்சாதான் நம்ம ஜெயிக்கிறோம். தம்பி ஓரம் போ. காய்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம மேட்ச் ரூல்ஸ் படி யாரு குட்டி மீனா பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இப்போதைக்கு நம்ம சின்ன மீனா பிடிச்சி நம்ம ஜெயிச்சிட்டோம் பந்தயத்தில். மீனே பிடிக்காம அங்கே ஒருத்தர் ஃபஹீமா பாருங்க. என்ன கண்ணு என்னது இது? மர குச்சி கிளையெல்லாம் நம்ம பந்தயத்தில் இல்லையே. மக்களே அவ்வளோதான், டைம் ரொம்ப ஆயிடுச்சு. நமக்கு தேவையான மீன் பிடிச்சாச்சு. நானே ஒரு 5 மீன், ஆனால் நமக்கு தேவையில்லை. நம்ம கூட இன்றைக்கி 10 பேர் வந்திருக்காங்க. அவங்களாம் ஒரு சாக்கு நிறைய பிடிச்சிட்டாங்க. ஓகே இப்போ நம்மளோட லாஸ்ட் மீனை ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மீனை ட்ரை பண்ணி ராடு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ராடு பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிங்கிளுக்குள்ளே ரொம்ப ஈஸியாக பிடிக்க கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இந்த செட்டப்பு. இதை பாருங்கள்.
அண்ணா இங்கே பண்ண என்னதான் பண்ணா அதுக்கு அண்ணா எல்லாரும் காட்டுங்க சும்மா காய்ஸ் இங்கே பாருங்க அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்கோம். சிங்கிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் மீன் பிடிக்கும் போது நல்லா ஜாலியாக இருக்கும். ஆனால் ஒரு சில நேரத்தில் மீன் மாட்டலன்னா கடுப்பாக இருக்கும். அதை இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம். நமக்கு வந்து நீட்டாக வந்து அல்ட்ராலைட் லாட் ஃப்ளாஷ் ஷாட் கொடுத்துருக்காங்க. இது பெண்ட் ஆகிறதுக்கு ஹூக் செட்டே ஆக மாட்டேங்குது. நானும் அப்பொழுது பார்த்துட்டு இருக்கேன் ஹூக் செட் ஆகுமாங்குது. க்ளீன் பண்ணலாமா? ஆமாண்டா தம்பி குட்டி குஞ்சு பிசிறு மாதிரி மட்டை வச்சா பத்தாது. டீம் போட்டுக்கலாமா? காய்ஸ் இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 மீனுக்கு மேலே பிடிச்சிட்டோம். ஓவரால் இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறோம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சிங்கிளுக்குள்ள மீன் பிடிக்க ஜாலியாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோ பிளேயராக மாறிட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பிராவோட ராடு தான். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் எல்லாரும் தாடியை தொலைவிட்டுறீங்க. இந்த தாடி வந்துட்டாம நான் முடிக்கிறையா உடையா கேமரா பிடிக்கலையா ஃபஸ்ட்டு கையில் என்ன அது என்னமோ போய் தொலைது. ஒரு வாட்டி வரும்போது கை கவட்டன்னு எல்லா இடம் கிழிச்சு கிடக்கு. வீடியோ நான் தான் பிடிப்பேன். போட்டிக்கடா ஓகே மக்களை, இப்போ நம்ம பிடிச்ச மீன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி அருமையாக வறுத்து சாப்பிட போகிறோம். போட்டி எவ்வளோ மீன் டேய் குட்டி மீனை காட்டு. அங்கே பாரு மக்களே, ஒரு பை நிறைய இருக்கு. தூக்குடா எவ்வளோ இருக்குண்ணே? எத்தனை கிலோ வரும்? ஒரு 4 கிலோ. 4 கிலோ மக்களே. இதான் நம்ம பிடிச்ச ஜிலேபி மீன். இப்போ நம்ம சமைக்க போகிறோம். இங்கே பாருங்க நம்ம ஆளுங்க ஃபுல்லாக பிடிக்கிறாங்க. அந்த கரை வரைக்கும் நிற்கிறது ஃபுல்லாக நம்ம ஆளுங்க தான். இங்கே பாருங்க கஞ்சா ப்ரோ பிடிச்சியா? இங்கே பாருங்க தாடி தாடிக்கு குட்டியாக ஆரம்பிக்குது. தாடி வந்து கையில் கொஞ்சம் கேடுனால கொஞ்சம் இப்படி தான் பிடிப்பாரு. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். நமக்கு தேவையான எல்லா மீனையும் பிடிச்சாச்சு. பிடிச்ச மீன்லாம் பொறுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போய் அருமையாக முறுமுறுன்னு சமைக்க போகிறோம். என்ன ஃபகிமே போகலாமா? புண்பட்ட நெஞ்ச கவலைப்படாரா? புண்பட்ட நெஞ்ச நம்ம மீனை வறுத்து ஆற்றுவோம். வாங்க மக்களே. அங்கே பாருங்கள் எவ்வளோ மீன். இவ்வளோ மீனையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாதாரண சிங்கிளுக்கு வச்சு பிடிச்சோம். எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே இப்போ இந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம சமைக்க போகிறோம். சமைக்கிற இடத்துக்கு போய் கண்டினியூ பண்ணலாம். ஒடியாங்கோ காய்ஸ், நம்ம பிடிச்ச மீனெல்லாம் எடுத்துகிட்டு சமைக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சமைக்கிற இடம் இல்லை, லக்கி ஃபிஷிங் டேக்கிள்ஸ். ஓனர் பர்மிஷனோட பார்த்தீங்கன்னா இங்கே சமைக்க வந்துட்டோம். ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு வெளியே, வேறு எங்கேயும் சமைக்க நமக்கு இடம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளேயே நமக்கு சமைக்க பர்மிஷன் கொடுத்துருக்காரு. சார் சமைச்சிக்கலாம்ல சார்? சமைச்சிக்கலாம். எந்த ஒரு டேக்கிள் ஷாப்லையும் நடக்காத ஒரு சம்பவத்தை பண்ண போகிறோம். கடைக்குள்ளே வச்சு சமைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் எல்லாம் செட் பண்ணியாச்சு. இங்கே பாரு மக்களே, நம்ம தாடி உட்காந்துருக்காரு. யோ தாடி என்ன பண்ணிகிட்டு இருக்க? கடைக்குள்ளே அடுப்புலேருந்து இங்கே பாருங்க மீனை பாருங்கள். மீன்லேருந்து எல்லாம் செட் பண்ணியாச்சு. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம சமைக்கிற வேலையை ஆரம்பிக்கலாம். டக்கு டக்குன்னு ஒடியாங்கோ. பாருங்கள் பிடிச்ச மீன் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சமைக்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி சமைக்க எதுவுமே இல்லாதனால இப்போ நம்ம சட்டியவே பயன்படுத்திக்கிறோம். எனக்கு மிளகாத்தூள் பத்தாதுங்க. மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காரம் பத்தாது. நம்மளோட சீக்ரெட் மசாலாவை எடுத்துகிட்டு வந்தாச்சு. சீக்ரெட் மசாலாவை கொஞ்சம் சீக்ரெட்டாக தூவணும். எனக்கு கொஞ்சம் பவர்ஃபுல் மசாலா போட்டாச்சு. இந்த மசாலா ரொம்ப காரமாக இருக்கும். இது பெரிய பெரிய கிடையாது, இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக செம்ம காரமாக இருக்கும். நல்லா பேச நல்லா பேச இதான் மேலே பேச முடியல மக்களே. நம்ம குட்டி மசாலா போட்டுட்ருக்கான். எப்படி போட்டுட்ருக்கான் பாரு குட்டி. குயிக்கா போடு 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 மக்களே. இப்போ பாருங்க மசாலா போட எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. குட்டி பார்த்தீங்கன்னா தாறுமாறாக போட்டுட்ருக்கான். எப்படி இருக்கு பாருங்க, சும்மா செக்கச்சவேன்னு இருக்கு. குட்டி எங்கள் கூட வந்திருக்கே, முதல் அனுபவம் எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு. உண்மையாவா? வந்ததே கிடையாது, இப்போதான் முதல் டைம். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? சூப்பராக இருக்கு. இங்கே வரேன் கிருஷ்ணா. கிருஷ்ணா ஏமாடா என்னடா சோகமாக இருக்க? என்னாச்சு? அவன் ஆள் பேசலையாமா இன்னைக்கு? ஒன்றுவேன் ஓ ஆளு பேசன்னு சொல்லு மக்களே. தாடி ஏதோ ஒரு வேலை தரம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஆளே கிடையாது. சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தாடி நம்ம கிட்ட மாட்டிப்பா. திருப்பூர்ல இருக்கு. யார் அது? செல்லு வச்சு தெரியும். பாரு எப்படி இருக்குன்னு. பச்சை மீனில் மசாலா போட்டுருக்கோம். தாடி அப்படியே தூக்கி போகிறேன் தான். பசங்க எல்லா மீனையும் போட்டு மசாலா பரட்டிக்கிட்டு இருக்கோம். பாத்திரம் இல்லைன்னா இப்படி தான் மக்களே கொஞ்சம் சிக்கனமாக வேலை பார்க்கணும். மக்களே பையன் அது பெரிய பெரிய இல்லை, சாப்பிட்டுக்கிட்டு போய் சேர்ந்துடாத. ஒரிஜினல் காரப்பொடி அது. இதான் காய்ஸ் பெரிய பெரிய. நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கும். டேய் இவ்வளோ கொட்டுனீங்கன்னா செத்து போயிடுவடா. காய்ஸ் உங்க பெரிய பெரிய பச்சை மசாலா எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு எல்லாரும். அட பாவிலா தரமா இருக்கு. அது பாருங்க டூப்ளிகேட் பெரிய பெரிய. தாடி டப்பாவோட தின்னுட்டு இருக்கான்.
தாடி போல கொட்டாதையா. நான் அடுத்த ரவுண்டுக்குண்ணா. அட பாவி மக்களே, மீனுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா போட்டாச்சு. இப்போ எச்சி ஊறுது. மீன் பாருங்க கீழே ஊறிக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னு சும்மா வாசம் கம்ம கம்மன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் தாறுமாறு எல்லாம் கருப்பா தெரியுது. கருப்பா தெரியுது ஏன்னு தெரியல. கண்ணாடி எப்படிட்டு கருட்டு பொண்ணு ஊறுற மக்களே. மீனுக்கு பாருங்க மசாலா போட்டு எப்படி ஊறுதுன்னு பயங்கரமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனை வறுக்க போகிறோம். நம்மளோட செப்பு பார்த்தீங்கன்னா இவர் தான் பிரசாந்த். பிரசாந்த் அடுப்பு பற்ற வைங்க. அடிடா பற்ற விடா. பற்ற வச்சாச்சு மங்களகரமாக. செப் ஆரம்பிங்க. செஃப் நான் ஆயில் மட்டும் ஊத்துறேன். மக்களே எண்ணெயை ஊற்றுறாங்க. மிஸ்டர் கோல்டு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். மனமான எண்ணெய். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சமையல்கார் பார்த்தீங்கன்னா மீனை பொரிக்க போகிறாரு. போடு போடு போடு. மனமா மணக்குதே. அடிச்சு யார் முகரையிலாவது தெரிக்க போய் ஓடு அங்கிட்டு மூக்கில். எனக்கெல்லாம் தெரிச்சாலும் பரவாயில்ல, நான் அப்படியே தின்னேன். இங்கே பாரு எப்படி இருக்குன்னு. 3 மீன் போடுறா, 7 மீன் 8 மீன் போடு. அடுக்கிற அப்படியே நல்லா சுவையான ஜிலேபி மீன் மக்களே எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு கண்டு தெரியுமா எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா கம கம்மன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பகி உட்காந்துருக்கான். பகிவுக்கு மீன்னா உயிர். இங்கே பாருங்க தாடி கண்ணு முன்னு தேவை உட்காந்துருக்கான். அப்படியே நம்ம கேங்கே சுற்றி உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பார்த்து பார்த்து சமையல்காரே அமுத்தக்கூடாது. திருப்பு திருப்பு திருப்பு. காய்ஸ் மீன் பாருங்க எப்படி பொன்னிறமாக வந்துருக்குன்னு. பிரசாந்த் என்ன சமைக்க கற்றுக்கிட்டியாட்டு இருக்கு? அவ்வளோதான் கற்றுக்க வேண்டியதுதான். ஐடி ஊழியர் தான் நீ உண்மையாவே. ஐடியில் சமைக்கலாம் சொல்லு. காய்ஸ் மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சரே மாறிடுச்சு. ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம தாடி வேறு இப்போ மௌன விரதத்தில் இருக்கார். எதுவும் பேச மாட்டார். தாடி வந்து மௌன விரதங்க. 10 நிமிஷம் பேச மாட்டார். டே பேசினா என்னடா பண்ணலாம்? பேசினார்னா தாடி இப்போ வந்து வாயை திறந்து எதாவது பேசினார்னா இப்போ அம்மனை கட்டையா நம்ம சிறுமுகை ரோட்டில் ஒரு 10 அடி ஓடணும் மக்களை. திருப்பு திருப்பு. இங்கே என்கிட்ட கேள்றா பேசாத ஊமி டேக்கரா கேட்டிருக்கு நீ. திருப்புடா. பார்த்தேன். யாருக்கு தாடி அம்மனமாக பார்க்கணுமோ அவங்க பேசலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வறுக்க ஆரம்பிச்சாச்சு. நல்ல மீன் பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். கடைக்குள்ளே உட்காந்து எவனா டிராக்டர் ஷாப்பில் உட்காந்து வறுப்பானா, அதுவும் நடு கடைக்குள்ளே உட்காந்து வறுத்துட்ருக்கோம். வேறு வழி இல்லை. உள்ள வெளியே பார்த்தீங்கன்னா மழை கொட்டி அடிச்சிட்ருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கடைக்காரர் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காரு. மீனை வறுத்து சாப்பிடுங்க, உங்கள் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு. எனக்கு என்னமோ அது சுயநலமாக தெரியுது. இங்கே இருக்கிறதுலே மீனை விரும்பி சாப்பிட்ற ஒரே ஆள் இவன் தான். காய்ஸ் கம கம கம்மன்னு பார்த்தீங்கன்னா மீன் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எடுங்க 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 சார், எங்களுக்கு ஒன்று வைங்க ஃபஸ்ட்டு. ஏய் மரியாதை ஓடி போயிருங்கிட்டு. திருட்டு பைய கிட்ட வராமல் இருங்க மக்களே. ஓயான்ட்டு மக்களே. ஆ ஆ சான்ஸே இல்லை. சும்மா குபு குபு குபுன்னு ரெடி ஆயிடுச்சு. ஓகே இப்போ நான் ஜிலேபி மீன் எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லி காட்டுறேன். இங்கிட்டு வாங்க காய்ஸ். நம்ம ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ எடுத்து வந்துடா. ஓ சே ஆட்ரா இருந்தால நிமிஷத்தில் அமைதியாக இருக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ 2 கட்டை ரொம்ப காய்ச்சி வச்சுருக்கேன். காய்ஸ் இப்போ நம்ம 4 நிமிஷம் இருக்கு. இங்கே பாருங்க. அவ்வளோதான். நமக்கு தேவையான அளவுக்கு பொட்டியை தூவி கொள்ளவும். ஓ ஓடி போயிடுங்கிட்டு. அவ்வளோதான் காய்ஸ். ஏய் என்னடா சமைக்கிறோம் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏய் காய்ஸ் இங்கே வர மசாலா தூவப்பட்ட பெரிய பெரிய தூவப்பட்ட ஒரு ஜிலேபி. அதுதான் நல்ல வெந்திருக்கு. செம்மையாக இருக்கு. கம 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 ரெடியாக இருக்கு. அடுப்பு கம்மி பண்ணுறா. பேசுறாரா பேசுறாரா. காய்ஸ் அடுத்த மீன் எடுத்துட்டோம். இங்கே வர எப்படி இருக்குன்னு சும்மா தரக்கத்தக்கன்னு வந்துட்டு இருக்கு. நான் மிஸ் பண்ணி விட்டுறேன் பார்த்துக்க. எப்படி இருக்கு பாருங்க. ப்ரோ தாங்க ஒரிஜினல். அவன் தான் ஒரிஜினல். நான் இங்கே வாங்க கொட்டி விட்றாங்க கூட ஒரிஜினல் தான். சரிங்களா இங்கே வைடா. காய்ஸ் அவ்வளோதான். மீன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இங்கே வருங்க மொறு 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 மொறுன்னு லைன் கட்டி வருது எல்லாம். எடு எடு எடு. ஒரே ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா மொத்தமாக வறுத்து எடுத்துட்டேன். இங்கே வருங்க. இந்த பக்கம் பார்சல் பண்ணுங்க. கொண்டா கொண்டா. இந்த வருங்க ப்ரோ சீக்கிரம்.
பிச்சில் வந்துச்சு தட்டில் யாரும் கை வைக்கூடாது. மீனை விட மாட்டேன். பையன் எப்போ இருக்கு மீன் பாரு. ப்ரோ அது போலாம். டேய் இருக்கா அதை எடுத்துறா. மாற்றி மாற்றி சொல்லுங்க, எங்கேயே வைக்கிறேன். காய்ஸ் மீன் ரெடி ஆயிடுச்சு. போயிருக்கு. அருமை 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 சூப்பராக இருக்குது. வெளியே மழை பெய்யறதுக்கு அதுக்கும் தாறுமாறாக இருக்குது. நம்ம ஆசிக்க நாட்டை கொடுப்போம். டாடி டாடி போடு. இருக்கு சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? இந்த உடஞ்சி கை வச்சுக்கிட்டு திங்கிறதுக்கும் அதுக்கும் வெயில் மழைக்கு அதுக்கும் செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க காய்ஸ், அடுத்து அங்கிட்டு ஒரு ரவுண்டு. ப்ரோ எப்படி இருக்கு? ப்ரோ சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆஹா ப்ரோ பெரிய பெரிய ப்ரோ ஃபுல்லாக எப்போ இருக்கு மக்களே. மீன் பார்த்தீங்கன்னா உண்மையாக சூப்பராக இருக்குது. வெளியே மழை பெய்யறதுக்கு அதுக்கும் தாறுமாறாக இருக்குது. உங்களுக்கு கேட்குமா என்னன்னு தெரியல. வெளியே மழை சவுண்டு, இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வறுக்கிற சவுண்டு எல்லாம் கேட்குது. இங்கே பாரு ஜிலேபி மீனோட வால் அருமையாக இருக்குது. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்டை போட்டுருங்க. அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே. நம்ம காய்ஸ் தான் பாருங்க எல்லாம் அடித்து நவத்திட்டு இருக்காங்க. எப்படி இருந்துச்சு பாய்ஸ்? செம்மையாக இருக்கு. செம்மையா இருந்துச்சா?